வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். ஒவ்வொரு மாதமும் வரும் சப்தமி திதியன்று விரதம் மேற்கொண்டு சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. சிவபெருமானின் வலது கண் சூரியனாக கருதப்படுகிறது. அந்த கண்ணிலிருந்து வெளிப்படும் ஞான சக்தியாகிய அருள் ஒளி ஒரு சப்தமி திதியில் வெளிப்பட்டதாகவும் அது மிகுந்த வெப்பமுடன் இருந்ததால் உலக நன்மைக்காக அந்த கதிர்களை தேவ சிற்பியான விஸ்வகர்மா பட்டை தீட்டி குறைத்தார் என்றும் அந்த நிகழ்வு நடந்தது ஒரு சப்தமி திதி என்றும் சாஸ்திரம் கூறுகிறது. அந்த சப்தமி திதியில் விரதம் மேற்கொண்டு சிவபெருமானையும் சூரியனையும் வழிபட நவகிரகங்கள் ஏற்படுத்தும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், சகல சௌபாகியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்று புராணம் கூறுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சப்தமி திதியன்று விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கும் நற்பலன்கள். தை மாதம் வளர்பிறை சப்தமி திதியன்று விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டு வருவதால் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றினையும் பெற்று இறுதியில் சொர்க்கமும் பெறலாம் என்கிறது புராணங்கள். வேத விற்பன்னர்களுக்கு அன்னதானம், தட்சணை அளித்தல் ஆகியவை 4 விதமான பேறுகளையும் நமக்கு பெற்றுத்தரும். மாசி மாத வளர்பிறை சப்தமி அன்று விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட அனைத்து துன்பங்களும் நீங்கும், சுகமான நல்வாழ்வை அருள்வார். பங்குனி மாத வளர்பிறை சப்தமியில் வழிபட்டால் தீயோர் விலகுவர், தீய சக்திகள் அண்டாது நல்லோர் நட்பு நமக்கு கிட்டும். சித்திரை வளர்பிறை சப்தமியில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபட எண்ணிய நற்காரியங்கள் அனைத்தும் கைகூடும். வைகாசி வளர்பிறை சப்தமி விரதம் இருப்பவர்கள் முகத்தில் பொலிவு கூடும், பெண்கள் லக்ஷ்மி கடாட்சத்துடன் திகழ்வார்கள். ஆனி மாத வளர்பிறை சப்தமி விரதம் இருப்பவர்கள் உடல் வளம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஆடி மாத வளர்பிறை சப்தமி அன்று சூரிய பகவானுக்கு விரதம் மேற்கொண்டால் சூரிய பகவானின் பரிபூர்ண அருள் கிட்டுவதுடன் இறுதியில் சூரியலோகத்தையும் அடையும் பாக்கியத்தை பெறுவார்கள். ஆவணி மாத வளர்பிறை சப்தமி விரதம் இருந்து சூரிய பகவானை காலை வேளையில் வழிபட்டு வர குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும். குழந்தை பாக்கியம் பெற்றவர்களின் குழந்தைகள் நலமுடனும் கல்வியில் சிறந்தும் விளங்குவார்கள். புரட்டாசி வளர்பிறை சப்தமி திதியில் சூரிய பகவான் விரதம் மேற்கொண்டால் செல்வ வளம் பொங்கி பெருகும், விரும்பிய பொருட்களை வாங்கும் யோகம் கிட்டும். ஐப்பசி வளர்பிறை சப்தமியில் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபட குடும்பத்தில் எடுத்த நற்காரியங்கள் அனைத்தும் சுபமுடன் நிறைவேறும், மங்களம் எங்கும் பொங்கி பெருகும். கார்த்திகை மாத வளர்பிறை சப்தமியில் காலையில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட சங்கடங்கள் அனைத்தும் தீரும், சந்தோஷம் நிறைந்து காணப்படும், சுகமான வாழ்வு கிடைக்கப்பெற்று சகல நன்மைகளும் பெருகும். மார்கழி மாத வளர்பிறை சப்தமியில் சூரிய விரதம் கடைபிடிப்பவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள். உடலில் நோய்கள் ஏதும் இருந்தால் படிப்படியாக குறைந்து குணம் பெறலாம். இந்த சூரிய விரதத்தை முதலில் மேற்கொண்டவர் கண்ண பரமாத்மாவின் மகன் சாம்பன் என்று புராணம் கூறுகிறது. அழகான சாம்பன் துர்வாச முனிவரின் தோற்றத்தை பார்த்து அவமதித்ததால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி தொழுநோயால் பீடிக்கப்பட்டு துன்பப்பட்டான். தன் தந்தை கிருஷ்ணரின் உபதேசத்தின்படி சாம்பன் சந்திரபாகா நதிக்கரையில் சூரியனை நினைத்து
12 ஆண்டுகள் தவமிருந்து தொழுநோயிலிருந்து குணமடைந்து பழையபடி அழகான உருவம் பெற்றான். அந்த நாள் தை மாத சப்தமி திதி எனப்படுகிறது. சப்தமி திதிகளில் வழிபடுவது போல் கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்படும் சூரிய பகவானை தினமும் காலை சூரிய உதயத்தின் போதும் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போதும் சூரியனுக்குரிய மந்திரத்தை தகுந்த குருவிடம் உபதேசம் பெற்று ஜெபித்து வழிபட்டால் சூரிய பகவான் அருளால் சகல சௌபாகியங்களும் சுகமான வாழ்வும் கிட்டுமென்று வேத நூல்கள் கூறுகின்றன. சூரியன் அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தருபவர். சூரிய பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் நீடிக்கும் மற்றும் நோய்கள் அண்டாது என்று கூறப்படுகிறது. சூரிய வழிபாடு மன அமைதியையும் மன தெளிவையும் கொடுக்கும். சூரிய பகவானை வழிபட்டால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சூரிய வழிபாடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கும். சூரிய பகவானை வழிபட்டால் ஞானம் பெருகும், அறிவு கூர்மையடையும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட்டால் கண் நோய்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. சூரிய பகவானை தினம்தோறும் வழிபட்டு வருவதால் நினைத்த நற்காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. சூரிய பகவானை தினம்தோறும் வழிபாடு செய்து வருவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும். தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது சூரியனை வணங்க வேண்டும். சூரிய காயத்ரி மந்திரம் அல்லது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபடலாம். சிவப்பு நிற மலர்கள், செந்தாமரை போன்றவற்றை சூரியனுக்கு அர்ப்பணிக்கலாம். கோதுமை, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை சூரியனுக்கு நிவேதனமாக படைத்து வழிபடலாம். பசுவிற்கு உணவளிக்கலாம். ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானை தரிசனம் செய்யலாம். ராஜகிரகம் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானை நாம் நாளும் நமஸ்கரித்து வழிபட்டால் நம்முடைய நல் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும், அரசாளும் யோகம் வரும், ஆரோக்கியமும் சீராகும். ஆவணி மாதத்தில் சூரிய பலம் அதிகமாக இருப்பதால் 30 நாட்களிலும் அதிகாலையில் சூரிய கவசம் பாடி சூரியனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், சோர்வில்லாத வாழ்வு அமையும், புகழ் பெருகும். கதிரவன் வழிபாட்டால் அற்புதமான வாழ்க்கை அமையும். ஒளிமயமான வாழ்வு அமைய விரும்புபவர்கள் சொல்ல வேண்டிய சூரிய பகவானின் மந்திரம்: காசினி இருளை நீக்கி கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்க வாசி ஏழுடைய தேரின் மேல் மகாகிரி வலமாகி வந்த தேசிகா எனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி.